வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம். என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆனியன் பக்கோடா தான் பண்ண போகிறோம். அதுவே எக்கு வச்சு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துலாம். ஆனியனை கட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் கிட்ட கடலை மாவு, மிளகாய் பொடி, கரம் மசால் பொடி போட்டு லைட்டாக உப்பு தூவி விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் சிக்கன் பொரிக்கிற பொடி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அரை பாக்கெட் கொட்டிக்கோங்க. அதையும் கொட்டினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு கட்டியான பதத்துக்கு வந்துடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் 2 முட்டை பார்த்திங்கன்னா வேக வச்சுருந்தேன். ஸோ அந்த முட்டையை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நல்லா தொலியெல்லாம் உரித்து இந்த மாதிரி 2 பாகமாக கட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, செம்மையாக ரெடியாக போகுது. நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த வெங்காயம் மிக்சரு. ஸோ அந்த இதை பார்த்திங்கன்னா லைட்டாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு அரை முட்டையை எடுத்து இந்த இதில் வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வெங்காய ஸ்டஃபிங் எடுத்து அது மேலே வச்சுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். அதுக்கடுத்து கடாயை வச்சு எண்ணெய் சூடானதும் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இதை போட்டு நல்லா 4 திருப்பி எடுத்திங்கன்னா சுட எக் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.